சாட்டர்டே மினி விலாக் பார்த்துடலாமா? அன்றைக்கி திடீர்னு லஞ்ச் குக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சரி விலாக் எடுக்கலாம்னு தோணுச்சு. டக்குன்னு கேமரா எடுத்துட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி தான். ஸோ அதுக்கு ஆனியனை ஃப்ரை பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மீன்ட் எதுவும் தேவைப்பட்டுச்சு. பேட்டியில் கொஞ்சம் மீன்ட் இருந்துச்சு. சரி ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கடையில் வாங்குகிற புதினாவை விட இந்த மாதிரி வீட்லேயே வைக்கிற புதினா வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பறிச்சுட்டு நல்லா அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பிரியாணி மேலே வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸ் வறுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ரான் பாலை ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பார்த்தோன்னாக்கா தம்மில் போட வேண்டியது தான். அண்ட் மீன்வைல் மற்ற ஒர்க்கும் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் லாண்ட்ரியெல்லாம் போட்டிருந்தேன். ஸோ க்ளோத்ஸ்லாம் ட்ரை பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் போட்டாச்சு. அன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்துச்சு. அந்த ஃப்ரெஞ்ச் கட்டினோட நாட் வந்து பெருசாக வந்து ஸ்டவ் கிட்ட டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை ஒரு சைடில் ஒரு ஹூக் மாட்டி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் எக் வந்து பாயில் பண்ண போட்டிருந்தேன். ஸோ அதையும் வந்து உரிச்சு வச்சாச்சு. அதுக்கு மேலே பெரிய வேலைன்னு தெரியுமா, சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் வந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக போய் மூவி பார்ப்போம். ஸோ அந்த பாத்திரம்லாம் அப்படியே சேர்ந்து போய் நைட் வரைக்கும் கிடைக்கும். அதனால வந்து உடனே கையோட கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டேன். பிகாஸ் டின்னருக்கும் சேர்த்தா மாதிரி தான் பிரியாணி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைஸனுக்கு ஈவினிங் கிளாஸ் வேறு இருக்குது, பியானோ கிளாஸ். அதனாலே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு 2 ஹவர்ஸ் போயிடும். டின்னரும் வந்து குக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால லஞ்சுக்கும் சேர்த்தா மாதிரி டின்னரும் வந்து பண்ணிட்டேன். ஸோ பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தம் உடச்சி எடுத்துட வேண்டியதான். அண்ட் இந்த லீவில் எல்லோரும் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் இப்போ தான் வந்துட்டு போகிறேன். ஒரு 1 or 2 வீக்ஸ் ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் விலாக்ஸ் எல்லாம் அம்மா வீட்டிலேருந்து வரேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக்